ஓகேங்க ஓகேங்க. எனக்கு நேற்றுலேருந்து ஒரே காய்ச்சல், முடியவே இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்போ திரும்ப. அக்கா அங்கே என்ன சாப்பாடு அக்கா? நான் தால் வச்சேன், பருப்பு, மீல் மேக்கர் கிரேவி, சாதம், கொஞ்சமாக ரசம், அவ்வளோதான். பெருசாக எதுவுமே கிடையாது. இன்னும் 2 வாரம் இருக்குது நமக்கு. அக்கா உங்களுக்கு உடம்பு சரியாக்கா? ஆமாம் ஆமாம். வந்துடுறியா ராஜதுரை? ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போறியா? வேலூர்லேருந்து இங்கே வருவியா? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு சாயந்தரமாக கிளம்பும். உங்கள் அண்ணா டியூட்டிக்கு போயிருக்கார். வந்தவொடனே கூப்பிட்டு போகிற சொன்னார். கோல்டு ராஜதுரைமா, மழை பெஞ்சிட்டே இருக்கு. பேச முடியல, பேசினா மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் வருகிறேன் அக்கா. எங்கக்கா? இங்கேயா இல்லை கிளம்புறியா? சொன்னதே போதும். நீங்கள் சொல்லுங்கக்கா, நான் வந்து நீ கூட்டிகிட்டு போக. இப்படி ஒரு தம்பி என் பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ பெருமை தெரியுமா எனக்கு. வேண்டாம். உங்கள் மாமா வருவார் ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு. அங்கே மழை இல்லையாக்கா? செம்ம மழை பெழிஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமாக மழை பெழிஞ்சிட்டு இருக்கு. இப்போதான் துரை நான் வந்தார் பாருங்க, அப்போ ஆரம்பிச்சுது. இப்போதான் அப்படியே லைட்டாக இதாக இருக்குது. சுக்கு டீ குடிங்க ராஜேஸ்வரி சகோதரி. சரி. நான் காலையில் மல்லி, இஞ்சி, அப்புறமா ஏலக்காய் போட்டு தான் டீ வச்சு கொடுத்தாங்க. அது நல்லா பிடிச்சி அழுத்துச்சு. ஐஸ் மாதிரி இருக்கு என் உடம்பு. இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? முதல்ல பஞ்சப்பா அது பார்த்துட்டு இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சிக்னலும் வரவில்லை. சொல்லுங்க. நீங்கள்லாம் எல்லாரும் மழையில் நனையாதீங்க, தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்குங்க. வீட்டில் சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தால் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. ராஜதுரை ராஜகோபால, நீங்கள் எந்த ஊர் அண்ணா? பதில் எதுவும் சொல்லவில்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஊர் எதுன்னு சொல்லுங்க ராஜகோபால். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? நான் சாப்பிட்டேங்க, சாப்பிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் நம்ம லைவில் அப்படியே போயிட்டே இருக்குமே, அதனால தான் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் தேனி சொன்னேனே, ஓடப்பட்டி. ஆக்சுவலி இவரும் வந்து திராட்சை தோட்டம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்கார் போல. அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்களுக்கு கஷ்டம். ஆனால் நான் தண்ணியில் அவ்வளோ கை வைக்க மாட்டேன். எனக்கு வேலைன்னு வந்தால் தான் தண்ணியில் கை வச்சு நான் செய்கிற வேலையாக இருக்கும் பியூட்டி பார்லரில். ஆனால் அந்த விவசாயிகள் பாருங்களேன், எப்பப்பா தண்ணியிலே தான் இருக்கணும். வாங்க. ஓகே ராஜகோபால் அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க. கிச்சன் ஃபுட். ஹாய் ராஜ்மா. ஹாய் ஹாய். வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வாங்க. நீங்கள் மேலே யாராச்சும் வரட்டாண்டா வாங்க, தயவு செஞ்சு வாங்க, வந்து பேசுங்க. ஆயாம்மா அம்முஜம்மா மேலே வாங்கலை, வந்து ஒரு 2 பாட்டு பாடலாம்ல. நான் உடம்பு முடியாமல் இருக்கேன், என்னம்மா அப்படி பண்ணுறீங்களேம்மா. நான் ஒன்றதோ ராஜதுரை இருக்காரு, அழகாக உங்களுக்கு லிரிக்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. நீங்கள் வாங்க மேலே, தயவு செஞ்சு வாங்க. எங்கள் அப்பா உங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துடுவார் பாருங்கள். உங்கள் வாய்ஸ் அப்படி கேட்டவுடனே. நான் தான் அப்பாவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, என்னோடய லைவ் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஓமான் மஸ்கியாட் இருக்கேன். ஓகே ஓகே. அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏசி மெக்கானிக் வேலை அப்படிங்களா? ஓ, நீங்கள் அங்கேருந்து பேசுகிறீங்களா என் கூட? வாங்க. வந்துட்டாங்க பாருங்க நம்ம சிங்கம்.